இதில் வந்து சதி இருப்பதாக தான் இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ், அந்த பைலட்டை உள்ளே கொண்டது இந்த கம்பெனிக்குள்ளே யார் இன்ஸ்ட்ரக்ஷனில் அவர் வந்தார், இதெல்லாம் ரொம்ப காலமாக பிளான் பண்ணி கரெக்டாக பொசிஷன் பண்ணி பண்ண மாதிரி தான் தெரியுது. அப்போ சதி இருக்கிறதுன்றதான் அதில் குறிப்பிட்ட பேரை சொல்லி அந்த விசில் ப்ளோவர் சொல்லியிருக்காரு. ஸ்வேதா சிங்ன்ற அதிகாரி வந்து பல தடவை வந்து கையூட்டுகள் பெற்றதாகவும், அந்த ஸ்வேதா சிங்கும் விஎஸ்ஆர் கம்பெனிக்கும் நிறைய நெருங்கிய தொடர்பில் தகவல்கள் வந்திருக்கு. தகனத்துக்கு அப்போ வந்து பார்த்திங்கன்னா சுப்ரியா சுலே வந்து மொத்தமாக என்சிபியை கேப்சர் பண்ணுறதுனால சூழ்நிலை தான். ஆனால் துரிதமாக பிஜேபி செயல்பட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, சுனேத்ரா பவாரை வந்து டெபுட்டி சிஎம்மாக அறிவித்ததுனால அங்கே வந்து ஃபேமிலியை கன்சல்ட் பண்ணாமே பண்ணிட்டாங்க. அவங்க பிஜேபி சரியான ஒரு மூவை கொண்டு வந்தது. அவங்களோட சதி திட்டங்களை தவிர்க்கிறதுக்காக இது ஒரு நிகழ்வு நடந்தது. அப்போ இவங்க வந்து இதே கம்பெனிக்கு ஆப்ரேட் பண்ணும்போது அவங்களாம் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் கொண்டு வரவனவா, நேவிகேஷன் ஃபெசிலிட்டி கிடையாது, ஏடிசி ப்ராப்பரான ஆளுங்க கிடையாது. ஏடிசினா கவர்மெண்ட்டால் அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் ஆஃபீஸர்ஸ் அங்கே கிடையாது, சிஸ்டமும் கிடையாது. இதெல்லாம் என்ன மாதிரி ஏடிசி அங்கே இருக்குன்னா பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளையிங் ஸ்கூல்லாம் நடத்துவாங்க பார்த்தீங்களா, பைலட் ட்ரைனிங் கொடுக்குற ஃப்ளையிங் ஏவியேஷன் அகாடமி அப்படின்னு அந்த கம்பெனிக்கு கொடுக்கப்பட்டது தான். இதில் வந்து இதுதான் வந்து சர்ச்சைக்குள்ளான விஷயம். இதில் வந்து டிஜிசிஏனோட செயல்பாடுகள் வந்து இன்றைக்கி வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு. இத்தனை நாளாக வந்து அதற்குள்ளே இருந்த மர்மமான முடிச்சுகள் எல்லாம் வந்து இப்போ வெளியே அதனோட வெப்சைட்டில் இருக்கக்கூடிய அந்த ப்ரோட்டோகால், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் எதுவுமே சரியில்லைன்னு சொல்லி அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பைலட் வந்து 3 மாசத்துக்கு முன்னாடியே சஸ்பெண்ட் ஆனவர், குடிச்சிட்டு ஃப்ளைட்டை இயக்குனதுக்காக வேற ஒரு ஏர்கிராஃப்ட்ல இருந்து இப்போ சஸ்பெண்ட் ஆனவரை பிரைவேட் இதில் வந்து கொண்டு வந்து அப்பாயிண்ட் பண்ணி ஓட சொல்கிறாங்க. இதுக்கு அதில் இருக்க பியூரோக்ராட்ஸ் உடனடியாக ஜம்ப் பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது வந்து பைலட் பண்ண தப்பு, அது இல்லாமல் பைலட் வந்து எப்படி தப்பு பண்ணிட்டாருன்னா, ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு சரவண பெருமாள் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். சார், இப்போது அஜித் பவாரனுடைய அந்த விபத்து பற்றி நம்மளுடைய நேர்காணலில் வந்து நம்ம வந்து பேசியிருந்தோம். இதனுடைய அடுத்த அப்டேட்டாக பைலட் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள், அதாவது அந்த விமானத்தை இயக்குன பைலட் சம்மந்தப்பட்ட சில விவரங்கள் வந்து வந்திருக்கு. என்ன நடந்தது, அந்த பைலட்டை பற்றி இப்போ செய்தி வர்றதுக்கு உண்டான காரணம் என்ன சார்? அனைவருக்கும் என்னோட பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, ரியல் ஒன் சேனலுடைய நேயர்களுக்கு என்னோட பணிவான கருத்துக்களை தமிழ் கடவுள் முருகனுடைய திருவடியிலிருந்து தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது முதல்ல வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா, இந்த டிஜிசிஏ, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் அப்படின்னு ஒன்று பாடி இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட வந்து இதில் இருக்க மர்மங்கள் வந்து இப்போ இந்த அகமதாபாத்தில் நடந்த அந்த கிராஷ் அதிலிருந்தே வந்து சர்ச்சைக்குள்ளாயிருக்கு. அது இல்லாமல் நம்ம இப்போ பார்த்த அந்த டிசம்பர் 3லேருந்து 7 வரைக்கும் இண்டிகோ பிரச்சனை, இதுலேயுமே டிஜிசியினுடைய செயல்பாடுகள், அதனோட அதிகாரிகள் வந்து அந்த ஐஏஎஸ் அதெல்லாம் படிச்சுட்டு வரோம். அவங்களாம் சிவில் ஏவியேஷன் படிச்சுட்டுலாம் வரது கிடையாது. இப்போ நம்ம நேயர்கள் கூட வந்து நம்ம கடந்த காணொலியை வந்து கமெண்ட்லாம் அனுப்பிச்சிட்ருக்காங்க, சரவண பெருமாளுக்கு என்ன தெரியும் சிவில் ஏவியேஷனை பற்றி, ஏவியேஷன் தெரியுமா, அவர் வந்து பைலட்டா? அதாவது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக நான் சொல்ல விரும்புகிறேன். நான் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்கேன். ரிசர்ச்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து மார்க்கெட் ரிசர்ச்சில் இருந்ததுனால அதில் ஒரு சில டீட்டெயில்ஸ், ஒரு சில ஏவியேஷன் கம்பெனிக்காக நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். ஒரு சின்ன டெப்த்து ஸ்டடின்னு சொல்லுவாங்க, அது டெப்த்து ஸ்டடி பண்ணியிருக்கோம். அதனால் இன்புட்ஸ் என்கிட்ட இருக்குது. பட் இது என்னன்ற விஷயம் ஓரளவுக்கு தெரியும் நம்மளுக்கு. இந்த ஸ்பீட் கண்ட்ரோலு, கிளைம்பிங் ஸ்பீடு, ஏடிசின்னா என்ன, அப்புறம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது இந்த இது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த நீங்கள் கேட்ட கேள்வி தான் இப்போ வந்து என்ன கன்க்ளூஷனுக்கு வந்தாலும் டிஜிசிஏ அதில் இருக்க பியூரோக்ராட்ஸ் உடனடியாக ஜம்ப் பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது வந்து பைலட் பண்ண தப்பு, அது இல்லாமல் பைலட் வந்து எப்படி தப்பு பண்ணிட்டார்னா, வெதர் கண்டிஷன், பதற்ற நிலை வந்து சரியில்லை, அதனால் அவர் வந்து மிஸ்ஹேண்டில் பண்ணிட்டார் அப்படின்றத எடுத்தோடனே. இன்னும் வந்து பிளாக் பாக்ஸே இப்போ தான் கிடச்சிருக்கு, முந்தானேத்து நைட்டில் கிடச்சிருக்கு. நேற்று வெளியே அதை வந்து ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க.
இந்த காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் அதையும் வந்து ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. ம். இதுலேயும் ஒரு சர்ச்சையான விஷயம் வெளியே வந்திருக்கு. ம். இந்த டிஜிசிஏ வந்து இந்த காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டரை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, ம். அதை வந்து எப்படி பூசி மொழுகுறாங்க, அதுக்குள்ளே நடந்த கான்வர்சேஷன்லாம் வந்து என்ன நடந்திருக்குன்றதை ரொம்ப வெளியில் சொல்கிறதில்ல, டிரான்ஸ்பரண்ட் கிடையாது அப்படின்ற விஷயம் தான் வெளியே வந்திருக்கு. இந்த பைலட் வந்து அவங்களுடைய ரெக்கார்ட்ஸு இதெல்லாம் வந்து டிஜிசிஏ கிட்ட வந்து அந்த கம்பெனி, இப்போ விஎஸ்ஆர்ன்ற கம்பெனி தான், அவங்க என்ன ரெக்கார்டு கொடுக்குறாங்களோ அங்கே இருக்கக்கூடிய அஃபிஷியல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து 15,000 ஃப்ளையிங் ஹவர்ஸ் இவருக்கு இருக்குது. அந்த இன்னொரு கோ பைலட் ஒரு பெண் இறந்துட்டாங்க, சின்ன பொண்ணு, அவங்களுக்கு வந்து 1800 1500 ஃப்ளையிங் ஹவர்ஸ் இருக்குது. அதனால் கோ பைலட் அவங்க. இவருக்கு வந்து மெயினான பைலட்டுக்கு வந்து 15,000 இது ஃப்ளையிங் ஹவர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ரெக்கார்டு கொடுக்குறாங்க. அது எல்லாமே தப்புன்றது தான் இப்போ வந்து எப்படி வந்திருக்குன்னா, அந்த விஎஸ்ஆர்ன்ற கம்பெனிக்குள்ளே இருக்கிற ஒரு ஆள் வந்து வெளியில் வந்து ஒரு மீடியாவுக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு, வடக்கில் இருக்க மீடியாவுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இவங்க வந்து எப்படி ஃபட்ஜ் பண்ணுறாங்க, ஃபட்ஜுன்னா அந்த டேட்டாவை இவருக்கு வந்து ஒரு 10,000 8,000 ஃப்ளையிங் ஹவர்ஸ் தான் இருக்குங்க, அந்த 15,000 அங்கே போட்டு காமிச்சு இவருக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுத்துருது. இது ஒரு குளறுபடிகள் வந்து டிஜிசிஏ பண்ணுறாங்க. அது இல்லாமல் அந்த பைலட், குறிப்பிட்ட பைலட் வந்து மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஏவியேஷன் அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க அந்த எக்ஸ்பர்ட் எல்லாம் அவரும் வந்து ஒரு வாய்ஸை ரைஸ் பண்ண, அவர் ஒரு விசில் ப்ளோவர். இந்த வந்து சர்ச்சையை வந்து வெளிக்கொண்டு வந்திருக்க விசில் ப்ளோவர்னு சொல்லுவாங்க. உண்மையில் அதெல்லாம் அவங்களோட பேர்லாம் மறைமுகமாக வைக்கப்பட்டிருக்கு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பைலட் வந்து 3 மாதத்துக்கு முன்னாடியே சஸ்பெண்ட் ஆனவர், குடிச்சிட்டு ஃப்ளைட்டை இயக்குனதுக்காக வேற ஒரு ஏர்க்ராஃப்ட்லேருந்து இப்போ சஸ்பெண்ட் ஆனவரை ப்ரைவேட் இதில் வந்து கொண்டு வந்து அப்பாயின்ட் பண்ணி ஓட சொல்கிறாங்க. இதுக்கு புரியுதுங்களா? இன்னொரு சர்ச்சை என்ன சொல்கிறாங்கன்னா, மகாராஷ்டிராவில் இருக்க ஊடகங்களில் வரக்கூடியது, இந்த பைலட் வந்து ஸ்பெசிஃபிக்காக இவரை கொண்டு போய் விடுறதுக்கு அனுப்பப்பட்டதாக ஒரு தகவல்கள் வருது. நம்ம கடந்த காணொலியிலே சொன்னோம், சரத்பவாருக்கும் இந்த விஎஸ்ஆர் என்ற கம்பெனிக்கும் ரொம்ப இணக்கமான ஒரு உறவுகள் இருக்குது. சரத்பவாருக்கு சரத்பவார் என்ன சொன்னாலும் இவங்க வந்து கேட்பாங்க. அவர் வந்து ஏற்கனவே வந்து என்ன சொல்லிட்டார், அந்த ஓனர் அந்த விஎஸ்ஆர் கம்பெனியோட முதல் நாளே அன்னைக்கு இன்சிடென்ட் நடந்த மதியமே அவர் என்ன சொல்கிறாரு, இது வந்து வெதர் கண்டிஷன் ப்ளஸ் வந்து பைலட்னோட அஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி பூசி மொழிட்டார். அதே தான் டிஜிசியும் சொல்லுது. இதில் வந்து இதுதான் வந்து சர்ச்சைக்குள்ளான விஷயம். இதில் வந்து டிஜிசியோட செயல்பாடுகள் வந்து இன்றைக்கி வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு. இத்தனை நாளாக வந்து அதற்குள்ளே இருந்த மர்மமான முடிச்சுகள் எல்லாம் வந்து இப்போ வெளியே அதனோட வெப்சைட்டில் இருக்கக்கூடிய அந்த ப்ரோட்டோகால், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் எதுவுமே சரியில்லைன்னு சொல்லி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு யூடியூப் சேனலில் விவாதம் எது பண்ணியிருக்காங்க. 3 பைலட்ஸு, ஒரு சேஃப்டி ஸ்டாண்டர்ட் பைலட்டு, இன்னொருத்தர் வந்து அந்த ஏவியேஷன் ஃப்ளையிங் இண்டஸ்ட்ரியினுடைய எக்ஸ்பர்ட், அதனோட அசோசியேஷனோட பிரசிடெண்ட், அது இல்லாமல் ஒரு ரொம்ப பைலட் ட்ரைனிங் கொடுத்த ஒரு பைலட். இப்போ நம்மளை மாதிரி உங்களை மாதிரி யங்ஸ்டருங்களுக்கெல்லாம் பைலட் ட்ரைனிங் கொடுக்கணும். அவங்க வந்து இந்த இதெல்லாம் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, இப்படி தான் லேண்டிங் பண்ணோம், இப்படி தான் இது பண்ணோம். இப்போ இந்த பாராமதியினுடைய லேண்டிங் இதுவே வந்து 5800 ஸ்கொயர் ஃபீட் உள்ள இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன சின்ன ஃப்ளைட்டெல்லாம் வந்து இந்த 6 பேர் பயணம் அந்த மாதிரி ஃப்ளைட்டெல்லாம் வந்து இறங்கக்கூடிய இடம்னு சொல்கிறாங்க. அந்த ரன்வேவே வந்து பார்த்திங்கன்னா டேபிள் டாப்பு, இப்போ டேபிள் மேலே இறங்குற மாதிரி இருக்குமா, அது வந்து ஒரு மலை மேலே இருக்குது, மலை ஒரு சின்ன குன்று மாதிரி இருக்குது, அதை வந்து ஃப்ளாட் பண்ணி இடம் இல்லாதனால அதில் இறங்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதில் வந்து லிமிட்டட் தான். நீங்கள் வந்து ஓவர் ஸ்பீட் ஆகி போச்சுன்னா அங்கே வந்து அது வந்து தாண்டி தான் போய் குதிக்கும், அது கீழே விழுந்து கிராஷ் ஆக தான் செய்யும். அந்த மாதிரியான ஒரு இடம். மற்ற நார்மல் தரையில் இருக்கிற லேண்டிங்லாம் வந்து ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவாங்க ஸ்பீடை கம்மியாக. இது வந்து கிராஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், அந்த குன்றுலேருந்து கீழே தான் விழுவணும். அது டேபிள் டாப்பு ரன்வேன்னு சொல்கிறாங்க. இந்த டேபிள் டாப் அப்படின்றது மலை மேலே அமைக்கப்பட்டது. இது வந்து கொஞ்சம் சரிவாக இருக்கும், கொஞ்சம் அந்த மேடு வந்து வளைவாக இருக்கும். அது எப்படி அமைக்கப்பட்டுரும் அதெல்லாம் வந்து இது வந்து டெக்னிக்கலாக இப்போது
நம்ம போன காணொலியிலே சொன்னோம், சரத்பவார் வந்து பிரைம் மினிஸ்டர் ஜனாதிபதி ஆகிறதுக்கெலாம் ட்ரை பண்ணவர். அவரோட தொகுதி அது, எம்பி தொகுதி, பாராமதி எம்எல்ஏ தொகுதி. எம்எல்ஏ ப்ளஸ் எம்பியாகவும் அங்கே இருந்திருக்காரு. இப்போ அவங்க பொண்ணு சுப்ரியா சுலே, இப்போ இவங்க டெபுட்டி சிஎம்மாவும் இருக்கக்கூடிய சுனேத்ரா பவார், அஜித் பவார்னுடைய மனைவியினுடைய அந்த தொகுதியில் தோற்று போயிட்டாங்க இவங்க சுப்ரியா சுலே கிட்ட போன லோக்சபா தேர்தலில். ஸோ அந்த பகுதியில் வந்து ஒன்றுமே வளர்ச்சியே கிடையாது. அப்போ இவங்க வந்து இதே கம்பெனிக்கு ஆப்ரேட் பண்ணும்போது அவங்கதான் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் கொண்டு வரவனவா. நேவிகேஷன் ஃபெசிலிட்டி கிடையாது, ஏடிசி ப்ராப்பரான ஆளுங்க கிடையாது. ஏடிசினா கவர்மெண்ட்டால் அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் ஆஃபீஸர்ஸ் அங்கே கிடையாது, சிஸ்டமும் கிடையாது. இதெல்லாம் என்ன மாதிரி ஏடிசி அங்கே இருக்குன்னா பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளையிங் ஸ்கூல்லாம் நடத்துவாங்க பார்த்தீங்களா, பைலட் ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய ஃப்ளையிங் ஏவியேஷன் அகாடமி அப்படின்னு அந்த கம்பெனிக்கு கொடுக்கப்பட்டது தான். 2 கம்பெனி வந்து அதை ஆப்ரேட் பண்ணு. ஒன்று வந்து ஏடிசிக்கு ஒரு கம்பெனி வந்து அந்த அகாடமி வந்து பண்ணுது, இன்னொன்று வந்து இந்த கிரவுண்டிங் இதெல்லாம் பார்க்குறது வந்து இன்னொரு இது. இந்த 2 ஏவியேஷன் கம்பெனி அகாடமி தான் வந்து அந்த பயிற்சி பள்ளி தான் வந்து அங்கே வந்து இதை பார்த்துக்கிறாங்க, ஃப்ளைட் இறங்கலாமா வேணாமா அப்படின்றத சொல்கிறது. இதில் இன்னொரு குளறுபடி இது, அவங்க வந்து ஒரு ட்ரெயின்டு பைலட், ஒரு சின்ன பையன் தான் அந்த வந்து ஏடிசியில் அவன் சொல்லுவான் கிரவுண்டு கிளியர் ஆகுது, 3000 மீட்டருக்கு மேலே கிளியர் ஆகிடுச்சுன்னு 2வது தடவை சொல்கிறான், கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்லி தான். பட் இப்போ அவன் சொன்னதுக்கும் அந்த ஏடிசியில் இருக்கவன் கொடுத்த இன்ஃபர்மேஷனுக்கும் இப்போ டிஜிசிஏ சொல்லியிருக்கேன் தவறான தகவல். கிளியர் 3003 கிலோமீட்டர் உயரத்தில் வந்து கிளியராக இருக்குன்னா அப்போ என்ன அர்த்தம்? அது இல்லாமல் வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ், ஒரு கடையிலேருந்து ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் காமிச்சிருக்கேன். அந்த அந்த நம்ம இந்த ஒரு 8 அடி 9 அடி 10 அடி உயரம் உள்ள இந்த பில்டிங்க்கு மேலே அந்த ஃப்ளைட் எப்படி கீழே வருது, அதை வந்து இந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் காமிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 8:40 41 42 43 45 வரைக்கும் காமிக்கிறாங்க அந்த இதில் சிசிடிவி. 45 தான் வந்து கீழே அப்படியே இதுவாகி போகுது. அது 46 வந்து இன்னொரு சிசிடிவி ஃபுட்டேஜில் அந்த வந்து எரிஞ்ச ஃபியூம்ஸ், அந்த பால், ஒரு பந்து, நெருப்பு பந்து மாதிரி காமிக்கப்படுது. இதுதான் விஷயம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்போ கிளியராக தான் இருந்திருக்கு, வெதர் கண்டிஷனில் எந்த ஃபால்ட்டும் கிடையாது. இது ஏதோ ஃப்ளைட்டு அந்த பைலட்டனோட ஜட்ஜ்மெண்ட் சரியில்லை, அவர் வந்து ஏதோ குளறுபடிகள் அங்கே நடந்திருக்கு. அவர் என்ன எய்ம் பண்ணார்தில்ல, ஃபஸ்ட்டு லேண்டிங்கில் வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாரு, லேண்டிங் ஆகலை, கிளியர் இல்லைன்னு சொன்னதுனால. 2வதுல கிளியர்னு சொன்ன இறங்கும் போது அவர் என்ன எய்ம் பண்ணாருன்னு தெரியல. ஒன்று வந்து என்னோட அனுமானம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து அவர் என்ன பண்ணியிருக்கலாம், மறுபடியும் வந்து இன்னொரு ரவுண்ட் அடிக்கலாம்னு சொல்லி அவர் என்ன பண்ணியிருக்கலாம், மறுபடியும் வந்து கிளைம் ஸ்பீட் கொடுத்துருக்கலாம். இறங்குற சூழ்நிலையில் வந்து ஒரு 10 மீட்டர் ஹைட்டில் வந்துகிட்டு இருக்கும்போது கிளைம் ஸ்பீட் கொடுத்தனா அந்த ஃப்ளைட் வந்து ஃப்ளிப் ஆகி இப்படி போயிடுச்சு, இப்படி ரவுண்ட் அடித்து இப்படி போக வேண்டிய ஃப்ளைட் வந்து இப்படி திரும்பிடுச்சு, இந்த கண்டிஷனில் வந்துடுச்சு. அப்போ ஃப்ளைட் போய் கிராஷ் ஆகுது. இதான் நடந்திருக்கு. அப்போது இதில் வந்து சதி இருப்பதாக தான் இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ், அந்த பைலட்டை உள்ளே கொண்டு வந்தது இந்த கம்பெனிக்குள்ளே, யார் இன்ஸ்ட்ரக்ஷனில் அவர் வந்தார், இதெல்லாம் ரொம்ப காலமாக பிளான் பண்ணி கரெக்டாக பொசிஷன் பண்ணி பண்ண மாதிரி தான் தெரியுது. அப்போது சதி இருக்கிறதுன்றது தான் என்னோட அனுமானம் இதில். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேபிள் டாப் இதெல்லாம் வந்து இதெல்லாம் சரிப்படுத்தாமல் இத்தனை வருஷமாக இருந்திருக்காங்க. பல ஆண்டுகளாக இந்த கம்பெனியை பயன்படுத்தியிருக்காரு சரத்பவார். அப்போ அந்த லேண்டிங்கோட இடத்தெல்லாம் சரி பண்ணாமல், இடமா இல்லை அங்கே பாராமதியில், இவ்வளோ பெரிய சர்க்கரை சாம்ராஜ்யத்தை வைத்து கொண்டு செய்யக்கூடியவர் வந்து ஒரு இடத்த ஒதுக்கி கவர்மெண்ட் அலாட்மெண்ட் பண்ண சொன்னால், ஒரு எம்பி சொன்னால் உடனே இதுவாகுது இல்லைங்களா, அலாட்மெண்ட் ஆகுது. இப்போ ஒரு எம்எல்ஏவோ ஒரு சமூக ஆர்வலர் போய் ரயில்வே மினிஸ்டரை பார்த்து, ஒரு கட்சிக்காரங்களோ வந்து ரயில்வே மினிஸ்டரை பார்த்து எங்களுக்கு வந்து குடியாத்தத்தில் இந்த ட்ரெயின் நிற்கணும் அப்படின்னு மனு கொடுத்தாங்கன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அது கோரிக்கை உண்மையானதா அப்படின்னு சொல்லி ரயில்வே ரிப்போர்ட்ஸ் எடுத்து மினிஸ்டர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. இப்போ நிறைய இடங்களில் வந்து ரயில்வே ஸ்டாப்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி பண்ண முடியாதாண்ணா? கிட்டத்தட்ட 20 வருஷமாக 20 வருஷத்துக்கு மேலே இந்த ஃப்ளைட் ஆப்ரேஷன்ஸ் அங்கே இருந்திருக்கு. அந்த சிறு ரக விமானங்கள் இயங்கக்கூடிய அளவுக்கு. அப்போ கூட ஒரு டேபிள் டாப் தானே உங்களால் பண்ண முடியாது. முதல் இது வந்து அது குளறுபடி, இவங்க டெக்னிக்கலாகவே ஃபெயிலியர். ஏன்னா அந்த ஊரில் வந்து பாவங்க
2024 தேர்தலில் ஒரு லீடிங் ஆங்கில ஊடகத்தில் ஒருத்தர் போய் பேட்டி எடுக்கிறார். அங்கே இருக்க கும்பலாக நின்றுக்கிட்டு இந்த பெண்கள், தண்ணி இங்கே வந்து தண்ணி பிரச்சனையாமா, ஆமாம் ஒரு வாரமாக நாங்கள் குளிக்கலைங்க அப்படின்னு அந்த பொம்பளைங்க சொல்கிறாங்க. அப்போ என்ன இவங்களாம் அரசியல்வாதி, என்ன ஆட்சி செய்திருக்காங்க, என்ன மக்களுக்கு நலன் செஞ்சுருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். அது ஒன்று. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைலட்டுகள் சொல்ல விட எப்பவுமே வந்து பைலட் மேலே பிளேமை போட்டுடுறாங்க கடைசியில். என்னதான் நம்ம வந்து அந்த ஊடகங்கள், ஒரு சில ஊடகங்கள் மகாராஷ்டிராவில் இருக்க ஊடகங்கள் சொன்னாலுமே இவர் குடிச்சிட்டு சஸ்பெண்ட் ஆனவர் அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே எல்லாத்துக்குமே வந்து இது சொல்லிட முடியாது. ஏன்னா வந்து லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் நிறைய இடங்களில் வந்து பைலட்டு மேலே நல்ல அபிப்பிராயம், வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் ஏர்வேஸு மற்ற ஏர்வேஸில் இருக்கவங்களெல்லாம் இந்தியன் பைலட்ஸை பற்றி நிறைய, அதாவது ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்துருக்கலாம். நானே வந்து நிறைய இன்ஸ்டன்ஸில் பார்த்துருக்கேன். விமானியினுடைய துரிதமான நடவடிக்கைனால் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் வந்து விமான விபத்து தவிர்க்கப்பட்டதுன்னு பத்திரிகையில் நீங்கள் படிச்சிருக்கலாம். நான் படிச்சிருக்கேன், நிறைய இன்ஸ்டன்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை அதை பாராட்டியிருக்கேன். உடனே இப்போ இவரை ப்ளேம் பண்ணுறது என்ன அர்த்தம்னு எனக்கு ஒன்றும் புரியல. இதுதான் விஷயம். ஸோ ஆகையினால வந்து பார்த்திங்கன்னா இதில் சதி இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த அந்த அரசியல் களம் இவங்க வந்து இதெல்லாம் பண்ணிட்டு நேற்று வந்து அந்த தகனத்துக்கு அப்போ வந்து பார்த்திங்கன்னா சுப்ரியா சுலே வந்து மொத்தமாக என்சிபியை கேப்சர் பண்ணுறதுனால சூழ்நிலை இல்லை. ஆனால் துரிதமாக பிஜேபி செயல்பட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா சுனேத்ரா பவாரை வந்து டெபுட்டி சிஎம்மாக அறிவித்ததுனால அங்கே வந்து ஃபேமிலியை கன்சல்ட் பண்ணாமே பண்ணிட்டாங்க. அவங்க பிஜேபி சரியான ஒரு மூவை கொண்டு அவங்களோட சதி திட்டங்களை தவிர்க்கிறதுக்காக இது ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அது இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அஜித் பவாரோட இருந்த முக்கியமான இவங்கெல்லாம் போய் தேவேந்திர ஃபட்னவிஸை பார்த்து நாங்கள் இங்கே தான் இருக்க விரும்புகிறோம் சொன்னதுனால அவங்க தப்பிச்சிட்டாங்க. அதனால் இந்த சதி, அதுக்கு பின்னாடி இருந்த அரசியல் காய நகர்த்தல்கள்லாம் வந்து பார்க்கும்போது வந்து சுனித்ரா மகாஜன் வந்து அவங்க சுனித்ரா பவார் அவர்கள் வந்து இந்த பதவி ஏற்றுக்கணும்னு ஒத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே நிறைய பேக்ரவுண்ட் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க, நல்ல சமூக சேவைக்கு. பட் ஆனால் வந்து நிறைய விஷயங்கள், ஒரு மில்லுக்கு வந்து சேர்மனாக இருக்கிறாங்க. அது இல்லாமல் வந்து என்விரான்மெண்டல் ஃபோரத்துக்கு ஒன்று இங்கே ஆல் இந்தியா லெவலில் நடக்கிறது, அதில் வந்து முக்கியமான இன்சார்ஜாக இருக்காங்க, ஃபவுண்டராகவும் இருக்காங்க. இந்த மாதிரி அனுபவம் இருக்கிறதுனால அவங்க நல்லா செயல்படுவாங்கன்னு தான் நம்ம பார்க்குறோம். இதுதான் வந்து இங்கே நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள். டெக்னிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த குளறுபடிகள் இவங்க வந்து டிஜிசிஏல வந்து நிறைய இதெல்லாம் வந்து கையூட்டுகள் பெறப்பட்டு சரியான டாக்குமெண்டேஷன்லாம் பண்ணுறதில்ல ஒவ்வொரு ப்ரைவேட் கம்பெனியை பற்றி. அதில் குறிப்பிட்ட பேரை சொல்லி அந்த விசில் ப்ளோவர் சொல்லியிருக்காரு. ஸ்வேதா சிங்ன்ற அதிகாரி வந்து பல தடவை வந்து கையூட்டுகள் பெற்றதாகவும், அந்த ஸ்வேதா சிங்கும் விஎஸ்ஆர் கம்பெனிக்கும் நிறைய நெருங்கிய தொடர்பில் தகவல்கள் வந்திருக்கு. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.